அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில இருக்கோம். இந்த நாள்ல செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்கள தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதுல இன்று இரவு ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த சூறாவ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவ மட்டும் உங்களோட தேவைகள முன்வச்சு, நீங்க 103 தடவ நீங்க ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செஞ்சீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில பல அற்புதங்கள நீங்க பார்க்க முடியும். ஏன்னா, இந்த சூறாவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. நிறைய பலன்கள் இருக்கு. அதுல 2 சிறப்புகள மட்டும் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லப் போறேன். அதாவது இந்த சூறாவ உங்களுடைய காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நியத்து வச்சுக்கிட்டு 103 தடவ தொடர்ந்து 3 மக்ரிபுக்கு ஓதுனீங்க அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் 4வது மக்ரிப்ல அல்லாஹ் தஆலா உங்களுடைய காரியத்த உங்களுக்கு நடத்தி தருவான். 2வது ஒரு பலன் என்ன அப்படின்னா, உங்களுடைய வறுமை நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி, கடன்கள் நீங்கி, செழிப்பு ஏற்படணும், வசதி வாய்ப்புகள் ஏற்படணும், அல்லது ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு வியாபாரத்தில உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு சூறாவ நீங்க எண்ணிக்கை இல்லாம அதிக அளவுல ஓதிட்டு, இன்னும் இந்த சூறாவ நீங்க எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு வெள்ளை தாள்ல எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எந்த ஒரு நோக்கத்துக்காக இத நீங்க எழுதி வச்சாலும், அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறும் என்பதாக சொல்லப்படுது. அந்த சூறா என்ன அப்படின்னா, அதுதான் சூரா காரியா. ரொம்ப இலகுவா நம்ம எல்லாருமே ஓதி முடிக்கக்கூடிய அளவுல ஒரு சின்ன சூறா தான். இந்த சூரா காரியாவ இன்ஷா அல்லாஹ் நீங்க இன்று இரவே 103 தடவ நீங்க நிய்யத்து வச்சு ஓதுங்க. தொடர்ந்து 3 நாள் ஓதுங்க. இன்று வியாழக்கிழமை, அடுத்து நாளை ஜுமாவுடைய தினம், அடுத்து சனிக்கிழமை. தொடர்ந்து 3 நாட்கள் 3 மக்ரீபுக்கு பிறகு 103 தடவ நீங்க ஓதி முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். 4வது மக்ரீப்ல உங்களுக்கு இதற்கான பலன் நிச்சயம் கிடைச்சிருக்கும். நம்பிக்கையோட இந்த சூறா ஓதுங்க. ஏன்னா திருக்குரான்ல இருக்கிற எல்லா சூறாக்களுமே நிறைய பலன்கள் உடையது தான். அந்த ஒரு சூறாவ எடுத்து ஓதுனோம் அப்படின்னா, அதில நமக்கு ஏராளமான பலன் கிடைக்கும். கண்டிப்பா இந்த சூறாவுக்கும் நிறைய பலன் உண்டு. இந்த சூறாவ பொறுத்தவரைக்கும் நம்ம சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூறா தான் சூரா காரியா. இதுவே எந்த தேவையாக இருந்தாலும் இந்த சூறாவ இன்ஷா அல்லாஹ் 103 தடவ நீங்க ஓதி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள, நிறைய நிகழ்வுகள, நல்ல நிகழ்வுகள அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எனவே இத ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. அதுவும் இன்றைக்கு வியாழக்கிழமையில இந்த சூறாவ நீங்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா வியாழன், வெள்ளிக்கிழமையில ஒரு அமல செய்றோம், கூடுதலான அமல செய்றோம் அப்படின்னாலே நமக்கு ஏராளமான பலன அல்லாஹ் தருவான். இன்னும் அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு அந்த அமலுடைய பலன்கள் நமக்கு இருக்கும். அது செல்வத்திலயா இருந்தாலும் சரி, குடும்பத்திலயா இருந்தாலும் சரி, இன்னும் ஈமான்லயா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலயுமே நம்ம வியாழன், வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு நீட்டிக்கும். கண்டிப்பா இந்த ஒரு அமல இன்னைக்கு நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதனால இன்று இரவு நீங்க தொடங்கிக்கோங்க. தொடர்ந்து 3 மக்ரிபுக்கு நீங்க ஓதிட்டு துஆ செய்யுங்க. அந்த துஆவுல எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில ஸ்பெஷலா என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் என்கிட்ட கேட்கக்கூடிய எல்லாருக்காகவும் நானும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நம் அனைவருடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா வேணும் அல்லது சூறாக்களுடைய பலன்கள் வேணும் அல்லது ஸலவாத்துக்களுடைய தொகுப்புகள் வேணும். துஆ கேட்கக்கூடிய முறை தமிழ்ல வேணும். மரணித்தவர்களுக்காக கேட்கக்கூடிய துஆ தமிழ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப இப்பவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.